ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் தம் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரியாணி பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றுறோம். 650 கிராம் ஆயில் ஊற்றிடுது. சன்ஃப்ளவர் ஆயில் பாருங்க. ஏலச்சின்னா ஏலக்காய் போட்டாச்சு. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு 12 ஏலக்காய், 15 லவங்கம், 3 பட்டை, கார்லிக் 4 கிராம் வருது, 250 கிராம் இஞ்சி, கட்டி 3 கிலோ கறி. சிக்கன் ஸ்கின்லெஸ் இது. இதுதான் மாஸ்டர், நீ பிரியாணி மாஸ்டர். என்ன போட்டிருக்கீங்க? 12 கிராம்பு, 10 ஏலக்காய், பட்டை, 2 பட்டை, ஒரு வெங்காயம் அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோம். ஆனால் 2 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம் தேவைப்படும். 1 கிலோ வெங்காயம், 900 கிராம் டொமேட்டோ, 4 பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க. ஒரு கிலோ வெங்காயம், 900 கிராம் தக்காளி, ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு வந்து 400 கிராம், இஞ்சி வந்து 250 கிராம், மொத்தம் 650 கிராம் வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 கிலோ ரைஸ், சிக்கன் 3 கிலோ. ஆமாம், இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறோம் தேவையான அளவுக்கு. இப்போ 50 கிராம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 50 கிராம் உப்பு வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணும்போது போட்டோம். இப்போ வந்து அடுத்து ஆனியன் 1 கேஜி போடணும். அடி பிடிக்காம இருக்குன்னா கிண்டிக்கிட்டே இருங்க. தக்காளி 900 கிராம், 900 மில்லி, 40 கிராம் சில்லி, சக்தி மிளகாய் தூள் 40 கிராம் போடுறோம், சில்லி பவுடர், கொரியண்டர், மல்லி சும்மா ஒரு கைப்பு எவ்வளோ போட்டால் போதும், ஃப்ளேவருக்காக போடுறது. இப்போ பேலன்ஸ் வந்து லாஸ்ட்டாக சிக்கன் பொறுமை போடுவாங்கண்ணா. பவன் கல்யாண் வேற அசிஸ்டன்ட், அவங்க வீடியோலாம் கொஞ்சம் வெக்க போடுவான். நல்லா ஃப்ரை ஆகுது. கலர் இப்போ செம்மையா இருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு இப்போ கர்ட் ஆட் பண்றோம். 1/2 கேஜ் கர்ட் போட்டு கலரே மாறி கொடுத்துருக்கோம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறோம். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து இப்போ 3 கிலோ, 2.5 கிலோ அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் போட்டாச்சு. லெமன் 2. இப்போ லெமன் ஜூஸ் போடுறோம். நல்லா விதைச்சி எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் 2 லெமன் போட்டுருக்கோம். இப்போ 2 லெமன் ஜூஸ் அது போட்டுருக்கோம். இப்போ ஏன் போடுறோம்னா இப்போயே போட்டால் அந்த கறிக்குள்ளே ஊறி நல்லா அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு போட்டுருக்கோம். சாஃப்டாக இருக்குல்ல தயிர் போடும்போது. தயிர் போட்டிங்கன்னா பிரியாணி கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் போட்டுருக்காங்க. 1/2 லிட்டர் தயிர். சுடு தண்ணி இப்போ 2 லிட்டர் போடுறோம். இது சுடு தண்ணி வந்து 2 லிட்டர் போகிறோம். ஹாட் வாட்டர்.
பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. காரத்துக்கும் 40 கிராம் சில்லி போட்டு போட்டாச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணுறேன். பாய் உப்புல கரெக்டாக இருக்கா? நல்ல ஃபைனல் டச். உப்பு சால்ட் கொஞ்சம் லைட்டாக போட்டாச்சு. சால்ட் இல்லை, கல் உப்பு தான். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் சைடில் உப்பு போட்டு நல்லா தண்ணி இப்படி தளதள கொதிக்கணும். கொதிக்கும் போது பாசுமதி ரைஸை போட்டலாம். கொஞ்சமாக மல்லிப்பூ அப்போ ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு காரம் செக் பண்ணுறாங்க இவங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஆஃப் ஆயில் வந்தால் போதும். ஆஃப் ஆயில். இப்போ வந்து நம்ம பாசுமதியை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அரிசி ஆஃப் ஆயில் பாயில் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இது பாருங்கள். ஃபில்டர் பண்ணல வந்து பிரியாணியில் கொட்டுறோம். அரிசி போட்டு நல்லா இப்படி தொழ விட்டுட்டோம். இப்போ நான் நெய் போடுறோம். 50 கிராம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து புதினா கொத்தமல்லி போடுறோம். கோல் பண்ணுறோம். தம்பு வரும் ஃபைனலாக. கரெக்டாக 22 நிமிஷம் கழிச்சு தம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பாருங்க. இப்போ வந்து தம்மு உடைக்க போகிறோம். நெருப்பு இருக்கணும், மேலேயும் இருக்கணும். செம்மையாக இருக்கும். ஒரு ரைஸ்க்கு உடையாமல் பாருங்க. ப்ளீஸ் நல்லா இருக்கும். ரைஸ் ஒன்று கூட ஒட்டலை பாருங்க. நம்ம ஒரு ரைஸ் கூட உடையில. லென்த் பாரு எவ்வளோ ஒரு லென்த். இது வந்து யூனிட்டி கிளாசிக் அரிசி. இந்தியா கேட் கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். சசி தான் சொல்கிறேன் பாஸ்மதி ரைஸ்னு.